வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான சாரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ராம் கோபால் வர்மா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த படத்துக்கான கதையை எழுதியிருப்பாரு. ரொம்ப வில்லங்கமான டைரக்டரு. ஸ்டார்டிங் நல்ல நல்ல படம்லாம் தந்தவர் தான். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் பி கிரேடு படம் தான் எடுக்கிறாரு. ஏறக்குறைய இந்த படத்தோட கதையும் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் லைஃப் டைம் த்ரில்லர் படம்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அதுல அப்சஷனை வச்சு தான் படம் இருக்கும். அதாவது ஒரு நர்ஸுக்கு ஒரு டாக்டரை ரொம்ப பிடிச்சிரும், அந்த டாக்டரை துரத்தி துரத்தி போவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபேனுக்கு ஒரு ஆக்டரை ரொம்ப பிடிச்சிரும், துரத்தி துரத்தி போவாங்க. அதாவது அவங்க மேல ரொம்ப அப்சஸ்டா இருப்பாங்க. அதை வச்சுதான் த்ரில்லிங்கா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தோட கதையும் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஆராதியான ஒரு பொண்ணோட வீட்டை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு சாரி போட்டு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து மாட்டி வச்சிருக்காங்க. அந்த போட்டோஸை பாக்குற இவங்களோட முகம் மாறுது. இப்ப எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவங்க உடம்பு முழுக்க காயமா இருக்கு. திடீர்னு இவங்க வீட்டுல வச்சிருக்க எல்லா சாரியும் எடுத்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸை இவன் என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எல்லா சாரியும் ரோட்ல போடுறாங்க. அங்கேயே நெருப்பு வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இங்கதான் சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படின்ற மாதிரி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு போட்டோகிராஃபரை காட்டுறாங்க. இவரோட பேரு கிட்டு அப்படின்றது. இவருக்கு போட்டோகிராஃபில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்ப பறவையெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஒரு பார்க் மாதிரியான இடத்துல தான் இருக்காரு. நிறைய கடை இருக்கிற இடத்துல நிறைய கூட்டம் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல தான் ஆராதியா இருக்காங்க. ஸ்டார்டிங் காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு பேர் தான் ஆராதியாவா இருக்கும். அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி சிரிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் இவருமே கேமரால கேப்சர் பண்றாரு. அப்படி கேப்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவங்கள ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. பக்கத்துல போனோன்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வராரு. ஆனா அதுக்குள்ள அவங்க அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. அச்சச்சோ எங்க போனா அப்படின்ற மாதிரி இவரும் வளைச்சு வளைச்சு தேடிட்டு இருக்காரு. இப்ப டயர்டாயி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இவர் உட்காந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த பகுதி கிட்ட தான் ஆராதியா வந்துட்டு இருக்காங்க. இவர் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் அது தெரியாம இருக்காரு. அப்பன்னு பார்த்தா ஆளுங்க கண்ணாடியை தூக்கிட்டு போறாங்க. ரிஃப்ளெக்ஷன்ல அவங்கள பாத்துடுறாரு. இப்ப ஃபாலோ பண்ணலாம் நினைக்கிறாரு. அவங்க டாக்ஸில கிளம்புறாங்க. இவர் பைக்ல ஃபாலோ பண்ணலாம் நினைக்கும் போது பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. ஆனா ஏற்கனவே ஆராதேவன் நிறைய போட்டோ எல்லாம் எடுத்தாரு பாத்தீங்களா. இப்ப வீட்டுக்கு வந்தவர் சிஸ்டத்துல போட்டு அந்த போட்டோவெல்லாம் பாக்குறாரு. அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. ரொம்ப அப்சஸ்டா அவங்க போட்டோவையே ஏற இறங்க பார்த்துட்டு இருக்காரு. நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் தனியா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதை கவனிக்கிற இவர் இருக்கார்ல, அவங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி தராரு. பார்த்தா அவங்க ஆராதியாவோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. கொஞ்சம் தள்ளி போய் ஆராதியாவை பிக்கப் பண்றாங்க. இவருமே இந்த வாட்டி விட்டுறக்கூடாது, ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப அவங்களுக்கு தெரியாம அவங்கள ஃபாலோ பண்றாரு. ஃப்ரெண்டுமே வீட்டுல இறக்கி விட்டுறாங்க. ஆராதியான்ற மாதிரி பேசுறாங்க. அது மூலியமா அவங்களோட பேர் ஆராதியான்னு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆராதியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் இருக்காரு, பேரு ராஜ் அப்படின்றது. அண்ணன் எங்கன்ற மாதிரி அம்மா கிட்ட கோவமா கேக்குறாங்க. அவன் வெளியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான், போய் பாருன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா, இவங்க சோசியல் மீடியால போஸ்ட் எல்லாம் போடுவாங்க. அதுல யாராவது தப்பா கமெண்ட் பண்ணிட்டா அண்ணன் அடிக்கிறதுக்காக போயிடுவாரு. அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. சோசியல் மீடியால போட்டோ போட்டா 4 பேர் 4 விதமா கமெண்ட் பண்ணதான் செய்வாங்க. அதுக்காக நீ போய் அடிப்பியா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்படுறாங்க. நான் அப்படிதான் அடிப்பேன்ற மாதிரி ராஜ் சொல்றாரு. ராஜ் மட்டும் இல்ல, ராஜோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் அடிச்சிருப்பாரு. 2 பேருமே சேர்ந்து எதுக்காக இப்படி என்னோட மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. இதை பத்திலாம் அம்மா கிட்ட சொல்றாங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, பையனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. பின்ன இந்த மாதிரிலாம் பேசினா சும்மாவா இருப்பான், அடிக்க தான் செய்வான்ற மாதிரி சொல்றாங்க. நீங்களாம் எப்ப புரிஞ்சுக்க போறீங்கன்ற மாதிரி பொண்ணு கோவப்பட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பா இந்த இடத்துக்கு வராரு. அப்பா கிட்ட பொண்ணு விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்பா பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. சோசியல் மீடியால ஆளாளுக்கு ஒவ்வொன்னுதான் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் போய் நீ அடிப்பியாடா, ஏதாவது கேஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்ற மாதிரி பையனை திட்டுறாரு. பையன் கோச்சுக்கிட்டு உள்ள போயிடுறாரு. பரவாயில்லப்பா, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிறீங்களே, வீட்டுல இவங்க 2 பேர் சுத்தமா புரிதலே இல்லாம இருக்காங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. இந்த கிட்டுக்கு ஆராதியான்ற பேர் தெரிஞ்சிருச்சு. அது மூலியமாவே அவங்களோட ப்ரொஃபைலை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல தேடி பாக்குறாரு. கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களோட ப்ரொஃபைல் கண்ணில் பட்டுது. அதுல நிறைய போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவர் ஜொல்லி விட்டு பார்த்துட்டு இருக்காரு. அவங்க போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இவரும் இமேஜினேஷன் உலகத்துக்கு போயிடுறாரு. ஒரு ஆட்டான சாரி கட்டி இவர் முன்னாடி டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவரை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இவர் கூடயும் சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டோவை பார்த்தவர் என்ன பண்ணுவார்னா, எல்லா போட்டோவையும் லைக் பண்றாரு. அதே மாதிரி கமெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. காலையில இவங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கு.
என்ன ஒருத்தன் எல்லா போட்டோஸ்க்கும் லைக் போட்டு வச்சிருக்கான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் எல்லாம் வருது. யாரு என்னன்னு தெரியல, யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவன் ஒரு போட்டோகிராஃபர், உங்களை போட்டோ எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்களுமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இவங்களோட வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. இவங்களுமே மாடியில வச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த விஷயத்தெல்லாம் இவன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு பில்டிங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்கான். இவங்க வீட்டுக்கு எதிர தான் அந்த பில்டிங் இருக்கும், அங்க இருந்து கவனிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா கிட்டுன்னு ஒருத்தன் எல்லா போஸ்ட்டுக்கும் லைக் பண்ணிருக்கான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவன் போட்டோகிராஃபரா என்ன மாடலா நடிக்க சொல்லி கேட்கறான்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்றாங்க. அப்பன்னு பார்த்த அண்ணன் இருக்காருல, டாகோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது அண்ணன் இருக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, கீழே போ, இல்லைன்னா நீ ஸ்மோக் பண்ணதா அப்பா கிட்ட சொல்லிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. சரின்ற மாதிரி அண்ணனும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. அண்ணன் வந்தோடனே இவர் பயந்து ஒளிஞ்சிருப்பாரு. இப்ப அண்ணன் போயிட்டார்ல, திரும்பி வெளியே வந்து இவங்களை போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தாங்கன்னு கேக்குறாரு. யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி அவங்க ரிப்ளை பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ எல்லாம் தான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி முடிவு பண்ணி ஒரு மாலுக்கு போலான்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இவர் கவனிச்சுட்டு தானே இருக்காரு. இவரும் அந்த இடத்துக்கு போலான்னு நினைக்கிறாரு. அவங்க கவனிக்காத போது அவங்களே சைட்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த கிட்டு இருக்கான்ல, நேரடியா வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசலான்ற மாதிரி யோசிக்கிறான் போல. இப்ப கதவை தட்டினா அவங்க தான் கதவை திறக்கிறாங்க. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. இவன் அவங்களே பார்த்துட்டு இருக்கான், எதுவுமே பேசாம இருக்கான். ஆக்சுவலா அம்மா தான் வந்திருப்பாங்க, ஹீரோயின் வந்திருக்க மாட்டாங்க. தம்பி யார் பண்ணி, என்ன வேணும்னு கேக்குறாங்க. இன்டர்நெட் ஒர்க் ஆகலன்னு சொன்னமே, அதுக்காக வந்திருக்கியா, மேலதான் கனெக்ஷன் இருக்கு, போய் பாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, இந்த மாதிரி கனெக்ஷனை அட்டன் பண்ண வந்தவன் மாதிரி மேல போயிடலான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப மேல இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அங்கதான் அவங்களோட ரூம் இருக்கு. அவங்களுமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை பாக்குறாரு. அவங்க போட்டோஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. திரும்பி இமேஜினேஷன் உலகத்துக்கு போயிடுறாரு. அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவர் ட்ரெஸ்ஸையே பார்த்துட்டு இருக்கிறத இந்த இடத்துக்கு வந்து நாய் கவனிக்குது. இவரை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு. அதனால இவனுக்குமே பயம் வந்துருது. இவன் இருக்கான் பாத்தீங்களா, வேகமா இங்க இருந்து கிளம்புறான். தம்பி ரிப்பேர் பண்ணிட்டியா இல்லையான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அதுக்குள்ள இவன் கிளம்பிடுறான். ஆனா அப்பா இருக்காருல, நெட் வந்துருச்சுமா, ரிப்பேர் பண்ணிட்டான் போலன்னு சொல்றாரு. இப்ப வீட்டுக்கு வந்த கிட்டு தனியா பேசிக்கிறான். எனக்கு ஆராதையாவ பிடிச்சிருக்குல்ல, அவளுக்குமே கண்டிப்பா என்ன பிடிச்சிருக்கும், அவகிட்ட அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்ப மெசேஜ் எல்லாம் பண்றான். எனக்கு ரிப்ளை பண்ணு, நான் உடனே உன்கிட்ட பேசணும், உடனே உன்னை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்து கால் வருமான்ற மாதிரி வெயிட் பண்றான். இப்ப காலும் வருது. இப்ப வேகமா எடுத்து பேசுறான். பார்த்தா கஸ்டமர் கேர் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கும். முதல்ல போனை வையின்ற மாதிரி இவனை திட்டி காலை கட் பண்ணிடுறான். இப்பதான் அவங்க கிட்ட இருந்து பதில்லாம் வருது. நாளைக்கு நம்ம மீட் பண்ணி பேசலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவன் அதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறான். அவளுக்குமே என்ன பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவனுக்குள்ள இவனே சொல்லிக்கிறான். இப்ப அவங்களுக்காக கஃபேல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப லேட்டா தான் அவங்க வராங்க. இவன் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது முதுகுல கைய வைக்கிறாங்க. சட்டுன்னு இவன் பயந்துருவான். இவங்களுமே சாரி சாரின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க பேசுறதையே அவனுமே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கான். திரும்பி இவன் இமேஜினேஷன் உலகத்துக்கு போயிடுறான். அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நான் பேசுறத காதுல வாங்குறியா இல்லையான்னு கேக்குறாங்க. அப்பதான் இவனும் சுய நினைவுக்கு வரான். இவன் ரொம்ப பதட்டமா பேசுறதை இவங்க கவனிக்கிறாங்க. பொண்ணுங்க கிட்ட இதுக்கு முன்னாடி பேசினது இல்ல போலியே, இவ்வளவு பதட்டப்படுறன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி பேசினது இல்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி, என்ன மாதிரி போட்டோ ஷூட் நீ எடுக்க போற, எனக்கு முதல்ல சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து ராஜ் கிட்ட இருந்து போன் கால் வருது. உடனே வீட்டுக்கு வான்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. அதனால இவங்களுமே அண்ணன் கிட்ட இருந்து கால் வந்துருச்சு, நம்ம பார்க்கலான்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரிலாம் இவன் மெசேஜ் பண்றான். சாரி, இன்னைக்கு ரொம்ப நேரம் இருக்க முடியல, நாளைக்கு நம்ம மீட் பண்ணி டீடைலா பேசலாம்னு சொல்றாங்க. இவனுமே சரின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு பதில் சொல்றான். இப்ப அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க வந்துட்டு இருக்கும் போது அவங்களை வேணும்ட்டே ஒரு நபர் இடிக்கிறாரு. அவங்க கீழே விழுந்த பொருள்லாம் எடுக்கிறதுக்காக குனிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சம் தப்பா பார்த்துட்டு இருக்காரு. இதை இவங்க நோட் பண்ண மாட்டாங்க. ஆனா தள்ளி இருந்து கவனிக்கிற இந்த கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்றான். இப்ப அந்த நபர் அங்கிருந்து போகும்போது கூட இவங்களே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே தான் போறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இவங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. நேத்து தயங்கி தயங்கி இவங்க கிட்ட பேசினா பாத்தீங்களா, இன்னைக்கு கொஞ்சம் கான்பிடென்ட்டா இவங்க கிட்ட பேசுறான். பரவாயில்ல, ஒரே நாள்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. உன் ப்ரீவியஸ் ஒர்க் எல்லாம் பார்க்கணும்னு கேட்டனே, எடுத்துட்டு வந்திருக்கியான்னு கேக்குறாங்க. எடுத்துட்டு வந்திருக்கன்ற மாதிரி இவனுமே காட்டுறான். இவன் நல்லா போட்டோகிராஃபி எல்லாம் பண்ணுவான்ல, இவங்களுமே சூப்பரா இருக்குன்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்காங்க. சரி, இப்ப என்ன மாதிரி எடுக்க போற, என்னென்ன மாதிரியான சாரி எல்லாம் தேவைன்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் குறுகுறுன்னு பாக்குறது இவனுக்கு கோவத்தை வர வைக்குது. நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே வெளியே போறாங்க. அப்பதான் ஒருத்தர் சுட சுட காஃபியை வச்சிருப்பாரு.
இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம்க்கு போனா அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறான். இப்ப சட்டுன்னு அந்த காஃபி அவன் மூஞ்சிலே ஊத்திடுறான். அவன் துடிச்சிட்டு இருக்கும் போது இவன் இருக்கான்ல சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுறான். போட்டோ ஷூட்டுக்கு சாரி எல்லாம் எடுக்கணும், கடைக்கு போலான்ற மாதிரி ஒரு கடைக்கு இவங்களை கூட்டு வந்துடுறான். இவனுக்கு பிடிச்ச சாரியா பார்த்து எடுக்கிறான். இதெல்லாம் கரெக்டா இருக்கும், இது உங்களுக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒவ்வொரு சாரியா எடுத்து காட்டுறான். நிறைய சாரியை உங்களுக்கு வாங்கி தந்துடுறான். இப்ப ஷூட்டுக்கான ஏற்பாடுலாம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் இவன் சொல்ற இடத்துக்கு வந்துடுறாங்க, போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. இது மூலியமா கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. அவங்க மேல கைய போறத பார்த்துலாம் இவன் சந்தோஷப்படுறான். ஒரு நாள் இவங்க ஷூட்டிங்ல இருக்கும் போது அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தங்கச்சியை கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு. வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. அண்ணன் பக்கத்துலயே இருக்காருல்ல, அதனால சாரியை இவர் பார்த்து தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதை பாக்குற அண்ணனுக்கே பயங்கரமா கோவம் வந்துருது. என்ன இடுப்பு கிட்ட எல்லாம் கைய வச்சிட்டு இருக்கான்ற மாதிரி டென்ஷன் ஆயிடுறாரு. அண்ணன் பேரு ராஜ் அப்படின்றது. எதுக்காக நான் இடுப்புல எல்லாம் கைய வச்சிட்டு இருக்கன்ற மாதிரி சட்டையை பிடிக்கிறாரு. அண்ணன் அவன் தப்பாலாம் கைய வைக்கல, நீ விடுன்ற மாதிரி தங்கச்சி கண்ட்ரோல் பண்றாங்க. அண்ணனை இங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த கிட்டு இருக்கான்ல, இவங்களோட போட்டோவை பார்த்தெல்லாம் பேசிட்டு இருக்கான். உனக்கே தெரியும்ல, நான் உன்கிட்ட தப்பாவே நடந்துக்கல, ஆனா உன்னோட அண்ணன் தப்பா புரிஞ்சு என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டான். நீ கண்ட்ரோல் தான் பண்ண, எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. போ ஆராதையா, உன் மேல நான் கோவமா இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆராதையா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வந்திருக்கும் போது சட்டுன்னு இவன் எதிர வந்து நிக்கிறான். நான் இங்க வந்தது உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சோசியல் மீடியால போஸ்ட் போட்டிருந்தல்ல, அதை பார்த்துதான் இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். உன் அண்ணன் தான் என்ன மோசமா ட்ரீட் பண்ணிட்டான், நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலான்ற மாதிரி சொல்றான். இல்ல அண்ணன் வேணான்னு சொல்றாருல, அதனால மேற்கொண்டு நான் போஸ்ட் கொடுக்க விரும்பலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உன் அண்ணனுக்கு தான் இதெல்லாம் புரியல, நீ இதுக்காக போஸ்ட் கொடுக்காம இருப்பியான்ற மாதிரி அண்ணனை கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசுறான். என் அண்ணன் கோவப்பட்டது தப்பு தான், இருந்தாலும் என்னோட அண்ணனை நீ திட்டுறது எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி என்னோட பர்சனல் ஸ்பேஸ்ல நீ தலையிடாத, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரீயா இருக்கிறதுக்காக வந்திருக்கேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போன்ற மாதிரி இவர் அனுப்பி விடுறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மேற்கொண்டு சுத்துறதுக்காக போறாங்க. இதெல்லாம் கேட்டு இவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். ஆராதியாக்கு நம்மள பிடிக்க தான் செஞ்சது, நடுவுல இந்த அண்ணன் தான் பூந்து கெடுத்து விட்டுட்டான். ஆராதியாக்கு தெரியாம ஆராதியாவை பார்க்க போனோன்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப கொஞ்சம் கெட்டப்பெல்லாம் இவன் சேஞ்ச் பண்ணிடுறான். ஆராதியாவோட வீட்டுக்கு பக்கத்துல அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்கான். வண்டியில பொருள்லாம் வரும் பாத்தீங்களா, அதை வாங்குறதுக்காக போயிருக்காங்க. இவன் இருக்கான்ல, கொஞ்சம் தள்ளி இருந்து போன்ல போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருக்கிறத ராஜோட ஃப்ரெண்டு பாக்குறாரு. மச்சான் இங்க பாரு, உன் தங்கச்சி ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டு இருக்கான்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ராஜுமே வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாரா நீ அப்படின்ற மாதிரி சட்டுன்னு லாக் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் அந்த போட்டோகிராஃபர்னு தெரிய வருது. நீ அன்னைக்கு போட்டோ எடுத்து வந்தானே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப தங்கச்சியும் இதை பார்த்து வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, விடு விடுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்திருக்கிறது கிட்டுன்னு தெரிய வருது. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, வர வேணாம் தானே சொன்னேன், என்னை இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாதன்னு சொல்றாங்க. இப்ப அண்ணனோ ஃப்ரெண்டோ சேர்ந்த மாதிரி அடிச்சு இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இவருமே ஆட்டோ பிடிச்சி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவன் இருக்கான் பாத்தீங்களா, ராஜ் மேல செம்ம கோவத்துல இருக்கான். நானும் ஆராதையாவும் சேர்ந்து இருப்போம், இந்த ராஜ் எல்லாத்தையும் கெடுத்துட்டான், ராஜ் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் கோவப்பட்டு இருக்கான். இப்ப அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஃப்ரெண்டு கூட அக்வாரியம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் முன்னாடி போயிடுவாங்க. அப்ப இவங்க கிட்ட இருந்து பேசணும்ன்ற மாதிரி மெசேஜ் வருது. அவங்க கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு ரிப்ளை பண்றாங்க. இப்ப அவன் பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. சட்டுன்னு பார்த்தா இந்த இடத்துக்கு வந்துடுறான். இவங்களுமே பார்த்து பயப்படுறாங்க. ஆராதியா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்குமே என்ன பிடிக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். நடுவுல உன்னோட அண்ணன் தான் புந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான், அவன் தானே உன்னோட மனசை மாத்தினது, என்கிட்ட முன்ன மாதிரி பேசுன்ற மாதிரிலாம் இவன் பேசுறான். எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து போன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அண்ணன் சொல்லி தானே இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ வேணா பாரு, அந்த ராஜோட கதையை நான் சீக்கிரமா முடிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து போறான். இவங்க ரொம்பவே பதட்டமா மாறிடுறாங்க. இவங்க வீட்டுக்கு பதட்டமா வரதா அம்மா கவனிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இப்ப இவங்களுமே நடந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொன்னா என்னன்னு யோசிக்கிறாங்க. அண்ணன், உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், இந்த மாதிரிலாம் நடந்தது, நீ அடிச்சல, அவன் உன்னை சாவடிப்பன்னு என்கிட்ட சொல்றான், எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எது அவன் என்ன சாவடிக்க போறானா, அவனை நான் சொல்ற இடத்துக்கு வர வையே, மீதியை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே மீட் பண்ணோன்ற மாதிரி ஒரு கஃபேக்கு வர வச்சிடுறாங்க. ஆனா சொன்னவங்க அந்த இடத்துக்கு வராம இருக்காங்க. ஏன் இன்னும் வராம இருக்கன்ற மாதிரி இவனுமே மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அண்ணனுக்கு இவங்களுமே அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. கடையில வச்சு எதுவும் பண்ண முடியாது, அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க வர மாதிரியே தெரியல, அவனுமே வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். அதை ஃபாலோ பண்ணி ராஜும் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப இவன் கதவை திறந்தோன்னு இவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போதுதான் தங்கச்சியா நிறைய போட்டோ எடுத்து வீட்டுல மாட்டி வச்சிருக்கான்னு இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்னை விட மாட்டேன்டான்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி இருக்கிற இடத்துக்கே வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. வருவன்ற மாதிரி இவன் சொல்றான். மேற்கொண்டு நல்லா அடிக்கிறாங்க, ரத்தம் ஊத்திட்டு இருக்கு, அப்பயும் வருவன்ற மாதிரி சொல்றான். இதனால இவங்களுமே விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப
ஆராதியாக்கு மெசேஜ் வருது, உன் அண்ணன் பேச்சு கேட்டு இப்படி பண்ணிட்டல, நான் இந்த விஷயத்தை மன்னிக்க மாட்டேன், கண்டிப்பா உன் அண்ணனை கொல்லுவேன், உன் ஃபேமிலியை கொல்லுவேன்ற மாதிரிலாம் மெசேஜ் பண்றான். இப்ப அவன் லாங்ல இருந்து பாக்குற மாதிரி இவங்களுக்கு தோணுது. ஜன்னல் வழியா பார்த்தா கோவமா இவங்களை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இதை பாக்குற இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருது. வீட்டுல இருக்கவங்க கிட்ட விஷயத்த சொல்றாங்க. வீட்டுல இருக்கவங்களும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. நீ எதுக்காகடா அவனை போய் அடிச்சன்ற மாதிரி அப்பா திட்டுறாரு. பேசாம போலீஸ் கிட்ட போயிடலாம், அதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. போலீஸ் கிட்ட இவங்க விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்ப இவன் கிளம்பலான்னு நினைக்கும் போது போலீஸுங்க இருக்காங்கல்ல, இவனை லாக் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. எதுக்காக அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ற, அந்த பொண்ணு வேணான்னு சொல்றால, கேட்க மாட்டியான்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. சார், பேரண்ட்ஸ் தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, அவ என்ன லவ் பண்றா சார், அதுதான் உண்மைன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணே நேரடியா எனக்கு கால் பண்ணி பேசினா, அந்த பொண்ணுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே இல்லையா, நீ தான் சுத்தி சுத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறம் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணோன்னு நினைச்ச என்ன ஆவனே தெரியாதுன்ற மாதிரி பயங்கரமா அடிச்சுதான் அங்க இருந்து இவனை அனுப்பி விடுறாங்க. இப்ப கிட்டு இருக்கான்ல, அவங்க வீட்டுக்குள்ள நுழையணும்னு யோசிக்கிறான். வெளியே இருக்க நாய் இவனை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நாயை எப்படியோ சமாளிச்சிடறான். இப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்துடுறான். ராஜு தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறான். பேசாம இங்கேயே சாவடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பொறுமையா இவங்கள பாக்குறதுக்காக மாடியில இருக்க ரூம் வந்துடுறான். இவங்க தூங்கிட்டு இருக்கிறது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கான். இப்ப பீரோவை திறந்து இவன் வாங்கி தந்த சாரி சிலதை எடுக்கிறான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இவங்கள ஒரு சாரியில பார்த்தான்ல, அதை எடுக்கிறான். அந்த சாரி எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான் போல. இப்ப அண்ணன் ராஜு காலையில நாயை பார்க்கறதுக்காக வராரு. அப்பதான் அது இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. எப்படி இறந்து போச்சு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுல இருந்து சாரி எல்லாம் எடுத்துட்டு வந்தான் பாத்தீங்களா, அதெல்லாம் இவன் தான் கட்டியிருக்கான். ஆராதியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ கண்டிப்பா எனக்கு வேணும்ன்ற மாதிரி தனியா இவன் புலம்புற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஆராதியா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கிட்ட வந்து இறங்குறாங்க. அப்பதான் ஊடி போட்ட மாதிரி அவன் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இவங்களை நோக்கி நடந்து வர மாதிரி இருக்கு. இவங்க பயந்து போன மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்தது அவன் கிடையாது, வேற ஒருத்தன். அவன் நார்மலா ஆட்டோல ஏறி கிளம்புறான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு மூச்சே வருது. சரி, வீட்டுக்குள்ள போலான்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போறதுக்காக இவங்க திரும்புறாங்கல்ல, அந்த இடத்துல தான் அவன் இருப்பான். இவங்க மண்டையிலேயே ஒரு போடு போடுறான். நைட்டு பொண்ணு வீட்டுக்கு வரலன்றது இப்பதான் பேரண்ட்ஸ்க்கு தெரிய வருது. பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பழைய வீட்டுல தான் இந்த பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்கான். இவங்க மயக்கத்துல தான் இருக்காங்க. இப்பதான் கண் முழிக்கிறாங்க. இவன் லாக் பண்ணி வச்சிருக்கான்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆகுறாங்க. நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன், நீயும் லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும், உன் அண்ணன் டிஸ்டர்ப் பண்ணா, வேற வழி இல்லாம தான் இப்படி தூக்கிட்டேன், நீ ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல ஆராதியா, இங்க இருந்து தூரமா எங்கேயாவது போயிடலாம், யாருமே நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றான். இவங்க இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என்ன என்னோட வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி உன்னை மாத்தி வச்சிருக்காங்க, உனக்கு என்ன பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்கான். கோவத்துல இவங்க மூஞ்சிலேயே எச்ச துப்பிடுறாங்க. அதை பார்த்து கூட இவன் கோவப்பட மாட்டான். இப்ப கூட உன் மேல எனக்கு கோவமே வரலன்ற மாதிரி சொல்றான். உன்னை கிஸ் பண்ண போல தோணுது, கிஸ் பண்ணிக்குவான்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்கான். என்ன விடு விடுன்ற மாதிரி இவங்களும் தள்ளி போக ட்ரை பண்றாங்க. இப்போ ஒரு இடத்துல லாக் ஆயிருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை திறந்து உள்ள வராங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் இவங்க கத்துறாங்க. வேற வழி இல்லாம அடிச்சு இவங்களை மயக்கமாக்கிடுறான். இப்ப உள்ள வந்தது யாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஒரு நார்த் இந்தியன் ஆள் தான் வந்திருக்காரு போல. இந்த இடத்துக்கு தம் அடிக்கிறதுக்காகலாம் வருவாரு போல. அவர் வந்துட்டு இருக்கும் போது இவங்க கீழே விழுந்து கிடக்கிறத கவனிக்கிறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் எழுப்புறதுக்காக பக்கத்துல வந்திருக்காரு. இப்ப சட்டுன்னு இவங்களுமே இந்த இடத்துல கண் முழிச்சிடுறாங்க. இங்க இருந்து உடனே தப்பிக்கணும், நீங்க எந்த வழியா வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவருக்கு இவங்க பேசுறதே புரியல. கியா கியான்னு கேக்குறாரு. இவர் இந்திக்காரனே இவங்களுக்கு புரியுது. இவங்க சைன் லாங்குவேஜ்லயே புரிய வைக்கிறாங்க. அவருமே கூட்டு போறன்ற மாதிரி கதவு கிட்ட கூட்டு வந்துடுறாரு. ஆனா அந்த கதவை யாரோ பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. இது அவனோட வேலைன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நபர்கிட்ட இருந்து போன் வாங்கி யாருக்காவது கால் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. அவரும் வேற ஒரு கதவு கிட்ட கூட்டு போறாரு. அந்த கதவும் லாக்ல இருக்கு. எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்ப அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒளிஞ்சிருக்க இடத்தை விட்டு வெளியே வரான். சட்டுன்னு இந்த நபருக்கு பின்னாடி வந்து இந்த நபரை அட்டாக் பண்றான். இவருமே தடுத்து சண்டை போடுறாரு. அப்பன்னு பார்த்து இவனுக்கு ஒரு சுத்தியில் மாட்டுது. அந்த சுத்தியில வச்சு இவரை திரும்ப திரும்ப பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். கிட்டு மும்முரமா இவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான்ல, அந்த கேப்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா பெருசா இருக்க ஒரு கல்லை தூக்கிடுறாங்க. இத கிட்டுவோட மண்டையிலேயே போட்டு காலி பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கிட்டு விலகிடுவான். அந்த நபர் மேல கல்லு விழுந்துருது. ஆராதியா, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இப்படி பண்ணியான்ற மாதிரி கேக்குறான். இவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. நானே இவனோட கதையை முடிக்கிறேன்ற மாதிரி அந்த கல்லை தூக்கி திரும்ப இவரை அடிச்சு சாவடிக்கிறான். இவங்க மூஞ்சிலெல்லாம் ரத்தம் பீச்சிட்டு அடிக்குது. இவங்க பயந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப கொலை பண்ணவன் இவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றான். இப்ப வெளியே மழை பெய்யுது. ஒரு இடத்துல வாட்டர் இருக்கிறதுனால தண்ணி உள்ளேயும் வருது. அந்த தண்ணியில இவங்களுமே நனைஞ்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஏத்த மாதிரி பேசினாதான் இங்க இருந்து தப்பிக்க முடியும்ன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நீ சொன்னது சரிதான், நான் இதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாம் நம்ப போறது இல்ல, நான் உன் கூடயே தான் இருக்க போறேன்ற மாதிரி சொல்றாங்க.
நீ உண்மையதான் சொல்றியான்ற மாதிரி பக்கத்துல வந்து இவன் கேக்குறான். ஆமான்னு சொல்றாங்க. ஆராத்யா உன்னை கிஸ் பண்ண போல இருக்கு, ஒரே ஒரு கிஸ் மட்டும் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கேக்குறான். இவங்களுமே சரின்னு ஏத்துக்கிறாங்க. இந்த இடத்துல இவனை கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்காக நிறைய சாரி எல்லாம் கொண்டு வந்திருப்பான். அதுல வேற ஒரு சாரியை தான் இவங்க எடுத்து கட்டிட்டு இருக்காங்க. நான் முத வாட்டி உன்னை சாரியில வச்சு பார்த்தேன், நான் வேற ட்ரெஸ்ல வச்சு பார்த்திருந்தா கூட இந்த அளவுக்கு உன்னை நேசிருக்க மாட்டேன். இந்த சாரி தான் உன்னை ரொம்ப அட்ராக்டிவா காட்டுச்சு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க வச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இவன் கொஞ்சம் மாதிரிலாம் பேசுறான். இவங்களுமே நடிக்கிற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கிட்டு, இன்னும் எவ்வளவு நாள் இந்த மாதிரி இடத்துலயே நம்ம ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும்? என் பேரண்ட்ஸை எதிர்த்து நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம், லீகலா எந்த ப்ராப்ளமும் வராது, வெளியே போலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆராத்யா நீ என்னை ஏமாத்த தானே பாக்குற, வெளியே போனோன்னா ராஜ் கிட்டே என்ன மாட்டி விட்டுருவ, ராஜ் என்ன போட்டு அடிப்பான், திரும்பி பிரச்சனை வந்துரும், வேணாம் நம்ம இங்கேயே இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அப்படிலாம் எதுவும் ஆகாது, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் போலீஸ் கிட்ட கூட சொல்றேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவங்க எவ்வளவோ பேசி பாக்குறாங்க, ஆனா வெளியே போலான்னு மட்டும் அவன் சொல்லவே மாட்டான். என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியல. எனக்கு பசிக்குது, சாப்பாடு வச்சிருக்கேன்னு சொன்னல, எடுத்துட்டு வந்து தரியான்னு கேக்குறாங்க. இரு நான் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இவனும் வேகமா எடுக்கிறதுக்காக போறான். இப்ப எடுத்துட்டு திரும்பி இந்த ரூம்குள்ள வரான். அப்ப இவங்க இல்லாம இருக்காங்க. எங்க போனாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். நடுவுல வந்த நபர்கிட்ட இருந்து ஒரு போன் கிடைச்சது பாத்தீங்களா, என்ன அதுல டவர் கிடைக்காம இருந்திருக்கும். இப்ப டவர் கிடைக்கிற பகுதிக்கு வந்து கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா சார்ஜ் இல்லாம போன் ஆஃப் ஆயிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது இவன் வேற பின்னாடி வந்துடுறான். சட்டுன்னு போனை மறைச்சு வச்சிடுறாங்க. இங்க என்ன பண்றேன்னு கேக்குறான். பாத்ரூம் யூஸ் பண்றதுக்காக தான் வந்தன்ற மாதிரி இவங்க சமாளிக்கிறாங்க. சாப்பாடை சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவன் இருக்கான்ல, நீ சொன்னதும் சரிதான், நம்ம எவ்வளவு நாள் உள்ளே இருக்க முடியும், நம்ம சீக்கிரமா வெளியே போலான்ற மாதிரி சொல்றான். உண்மையதான் சொல்றியான்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது ஏமாத்தி வெளியே கூட்டு போயிட்டா போதும், சமாளிச்சிடலாம்னு யோசிக்கிறாங்க. இவங்களுமே ரெடி ஆயிட்டேன் போலான்ற மாதிரி சொல்றாங்க. பார்த்தா இவன் புதுசா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான். என்ன புதுசா ட்ரெஸ் போட்டிருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆராத்யா இன்னைக்கு தான் என்னோட பர்த்டே, என் பர்த்டேவோட செலிப்ரேஷனை இங்க முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அதை காமிச்சதுக்கு அப்புறம் நம்ம போலான்ற மாதிரி இவன் சொல்றான். வேற வழி இல்லாம இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஏற்கனவே கேக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் போல. கேக்க நம்ம சேர்ந்து வெட்டலாம், இப்ப நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு தானே, என் மடியில வந்து உட்காருன்னு சொல்றான். வேற வழி இல்லாம இவங்களும் மடியில போய் உட்காருறாங்க. இவனும் நிறைய செல்மிஷன்லாம் பண்ணிட்டு இருக்கான். லவ்வர்ஸுக்குள்ள இப்படி இருக்கிறது தப்பு இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்களுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆராத்யா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல, இரு அந்த சர்ப்ரைஸை காட்டுறன்ற மாதிரி இவனுமே அங்க இருக்க கபோர்டு கிட்ட போறான். சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கதவை ஓபன் பண்றான். உள்ள எதையோ பார்த்து இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன பார்த்தாங்கன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க அண்ணன் ராஜ் தான் லாக் பண்ணி வச்சிருக்கான் போல. அவர் மயக்கத்துல இருக்காரு. இப்ப மயக்கத்துல இருக்க அவரை எழுப்பிடுறான். உன்னை தூக்கணும் பாத்தியா, அதுக்கு முன்னாடியே உன்னோட அண்ணனை அங்க இருந்து தூக்கிட்டேன்ற மாதிரி சொல்றான். உன் அண்ணனை கொல்லுவன்னு சொன்னல, இப்ப உன் கண் முன்னாடியே தான் கொல்ல போறேன்ற மாதிரி சொல்றான். இப்ப அவர் முழிச்சு கோவப்பட்டு இருக்காருல, அவரை இவனுமே டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவரோட விரல்லாம் உடைச்சிட்டு இருக்கான். நீயும் வந்து உட, இப்பதான் நம்ம ரெண்டு பேர் லவ் பண்றோம்ல, எனக்காக உடன்ற மாதிரி சொல்றான். அண்ணன் கையை இவங்க உடைக்க முடியாதுல்ல, மாட்டேன் மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. நீ உடைக்கலன்னு வச்சுக்கோ, ஒரேடியா கதையை முடிச்சிருவான்ற மாதிரி இவன் மிரட்டுறான். வேற வழி இல்லாம இவங்களுமே உடைச்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி சில விரல்லாம் உடைக்கிறாங்க. அண்ணன் பயங்கரமா வலியால துடிக்கிறாரு. என்ன போட்டு அடிச்சல, இப்ப என்னடா பண்ணுவ, இப்ப என்னடா பண்ணுவன்ற மாதிரிலாம் அவன் சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கான். உன் சாரி அழுக்காயிருச்சு, நீ போய் மாத்திட்டு வான்ற மாதிரி சொல்றான். இவங்க சாரிய மாத்திட்டு இருக்கிறத பக்கத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்கான். இவங்களுக்கு அன்ஈஸியா இருக்கு. இப்ப சாரிய மாத்தி முடிச்சிடுறாங்கல்ல, என் கூட வான்ற மாதிரி ஒரு கத்தியை தந்துட்டு இவங்களை கூட்டு வந்துட்டு இருக்கான். உன் அண்ணன் கதையை முடிச்சுட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பலாம், வா கதையை முடிக்கலாம்னு சொல்றான். ஆனா இந்த கேப்ல அண்ணன் இருக்காருல, கட்டெல்லாம் கழட்டி இருப்பாரு. இப்ப சட்டுன்னு வந்து இவன் கூட சண்டை போடுறாரு. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ தப்பிச்சு ஓடுன்ற மாதிரி அண்ணன் சொல்லிதான் சண்டை போடுறாரு. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அண்ணன் தான் முதல்ல பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவன் அண்ணனை லாக் பண்ணி கதையை முடிச்சிடுறான். இவங்களுமே தப்பிச்சு ஓடுறதுக்காக வேற ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆராத்யா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, ஒழுங்கா வந்துருன்ற மாதிரி அவனுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஆராத்யா அங்கேயும் இங்கேயும் தேடி கடைசியில அண்ணன் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. அண்ணன் காயப்பட்ட மாதிரி விழுந்திருக்காருல, என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவனுமே இவங்களை கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம ரெண்டு பேரோட லவ்வுக்கு பிரச்சனையா இருந்ததே உன்னோட அண்ணன் தான், இதுக்கப்புறம் உன்னோட அண்ணன் பிரச்சனையும் கிடையாது, நம்ம எங்கேயாவது நிம்மதியா போய் வாழலாம், வா நம்ம போலான்ற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறதுக்காக வரான். இவங்க மறைச்சு வச்சிருக்க ஆயுதத்தை வச்சு இவன் கழுத்துலயே ஒரு குத்து குத்துறாங்க. பயங்கரமா இவனுக்கு காயம் பட்டுது. கோவப்பட்ட இவன் இருக்கான்ல, பதிலுக்கு இவங்களையும் திரும்பி அடிக்கிறான். என்னதான் இருந்தாலும் அவனுக்கு பயங்கரமா காயம் பட்டுச்சு. அதனால இவங்க ஈஸியா அடிச்சிடலான்ற மாதிரி திரும்ப திரும்ப அவனை போட்டு அடிக்கிறாங்க. இப்ப நிறைய காயம் பட்டு அவனுமே கீழே விழுந்துடுறான். ஒரேடியா கதையை முடிக்கணும்ன்றதுக்காக இவங்க சாரியை கலட்டுறாங்க. இந்த சாரியை வச்சு நெரிச்சே இவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி நெரிச்சிட்டு இருக்காங்க. நெருக்குன இவங்க டயர்ட்ல தானே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இங்க மயக்கமாயி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க.
போலீஸ்லாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப கண்முழிக்கும் போது அம்மா அப்பா தான் பக்கத்துல இருக்காங்க. அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அண்ணனை காப்பாத்த முடியல, அண்ணன் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி ஃபேமிலி சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் சாரியில தான் பார்த்தேன், சாரி இல்லாம வேற ஒரு ட்ரெஸ்ல பார்த்திருந்தேன்னா இந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பானான்னு தெரியலன்ற மாதிரி அவன் சொன்னான் பாத்தீங்களா. அதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கு. கோவமா இவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சாரியே கட்டக்கூடாதுன்ற மாதிரி வீட்டுல இருக்க இவங்களோட சாரி கலெக்ஷன் எல்லாத்தையும் மொத்தமா எடுக்கிறாங்க. இததான் படத்தோட ஸ்டார்டிங் சீனா காமிச்சிருப்பாங்க. என்ன பண்ற அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுமே சாரி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அதை எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு எதனால எரிக்கிறான்றத பேரண்ட்ஸாலையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அம்மாவும் பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.